இப்போ நான் வந்து புளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு கொட்டை புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையெல்லாம் வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றி அதை ஊற வைக்க போகிறேன். மறுபக்கம் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் கிள்ளி வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகா, சீரகம், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ கேஸில் வந்து நான் கடாய் வச்சு எண்ணெய் கடாய் வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது லைட்டாக வறுத்துக்க போகிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. ரொம்ப தீ வைக்க வேண்டாம், ஸ்லோவில் வச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுத்தது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. மறுபக்கம் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே ஒன்றா கொட்டி அதையும் ஒரு பக்கம் நான் வந்து வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். மறுபக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். சீரகம் பொரிஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்க போகிறேன். கடுகு போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பூண்டு போட போகிறேன். பூண்டு போட்டு அப்புறமேட்டுக்கா காஞ்ச மிளகா போட போகிறேன். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா தொழவி விட போகிறேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அது ரெண்டுமே நான் இப்போ அதில் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் அதிலே போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். ரொம்ப தீ வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமான இதுவில் இருக்கட்டும். அப்புறம் நான் கருவேப்பிலை போட போகிறேன். அதில் போட்டுட்டு நல்லா தொழவி விட போகிறேன். நல்லா எல்லாமே நல்லா வறுந்து வந்த உடனே நான் வந்து மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட போகிறேன். மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா தொழவி விட்டுட்டு, இப்போ புளி கரைச்சல் நம்ம ஊற வச்சுருந்தீங்களா, அந்த புளி நல்லா கரைச்சிட்டு அந்த தொக்குன்றாங்க இல்லைங்களா, அது மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுட்டு போகிறேன். அது நம்மளுக்கு தேவையில்லை. அது தண்ணி மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த வந்து வதக்கணும் இல்லைங்களா, அதில் இப்போ நான் ஊற்ற போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தொழவி விட்டுட்டு நல்லா தொழவி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது நல்லா கொதிக்கணும். அதுக்காக நான் மூடி போட்டு வச்சிடலாம். மறுபக்கம் வந்து நான் சாதத்தை வந்து நல்லா உதிரியாக வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி அதில் போட்டுட்டு இப்போ சாதத்தில் அதை ஊற்றி நல்லா இப்போ நான் கிளறிக்க போகிறேன். சாதம் வந்து இந்த அளவுக்கு அவ்வளோதான் ஈஸி தான். புளி சாதம் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.